வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம்ம உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம உலக சமையலில் என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா ஹெல்த்தியான ஈஸியான அமெரிக்கன் லஞ்ச் மீல் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். மெயின் கோர்ஸுக்கு வந்து ஸ்பைசி லெமன் கார்லிக் டிலாப்பியா செஞ்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஈஸியான அண்ட் டேஸ்டான ஸ்டீம்டு ப்ராக்கலி எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி டிலாப்பியா ஃபிஷ்ஷை வந்து நான் பேக் பண்ணி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இதே ரெசிபியை வந்து நீங்கள் தவால வச்சு செஞ்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி ஸ்பைசி லெமன் கார்லிக் டிலாப்பியா ஃபிஷ் செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இதுதான். ஒரு 5 பீஸ் டிலாப்பியா ஃபில்லட் எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி அவங்களே க்ளீன் பண்ணி போன் இல்லாமல் எடுத்து கொடுத்துட்டாங்க. காரத்துக்கு வந்து paprika பவுடரும் cayenne பவுடரும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இது இல்லைன்னா சில்லி பவுடர் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. நான் இது ஃப்ளேவருக்காக தான் நான் இது போடுறது. 3 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 3 டேபிள் ஸ்பூன் பூண்டு வந்து நல்லா சின்னதாக புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர், ஒரு 5-6 ஸ்லைஸ் லெமன், பார்ஸ்லி 1 டீஸ்பூன். நீங்கள் ஃப்ரெஷ் கிடைச்சாலும் போட்டுக்கலாம், இல்லைனா ட்ரை பார்ஸ்லியும் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ப்ராக்கலி வந்து உங்களுக்கு தேவையான அளவு நான் ஒரு 2 கப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஃப்ரோசன் எடுத்துக்கலாம். பெப்பர் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஒரு 1/2 ஸ்பூனு ஆனியன் பொடி. இப்போ வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து சாஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பட்டரை ஃபஸ்ட்டு போட்டுங்க. இது மெல்ட் பண்ண பட்டர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது கூட லெமன் ஜூஸ், பூண்டு, பார்ஸ்லி, cayenne பெப்பர், paprika, black பெப்பர். நீங்கள் பவுடராக இருந்தாலும் போட்டுக்கலாம், ஃப்ரெஷ்ஷுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சால்ட்டு, சால்ட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு வெறும் சால்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷை போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். கையில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தா. ஸோ நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக. அவ்வளோதாங்க. இதை வந்து ஒரு 30 மினிட்ஸாவது ஊறினா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் இந்த உப்பு காரம்லாம் உள்ளே இறங்கும். நீங்கள் பட்டருக்கு பார்த்துட்டு நீங்கள் ஆலிவ் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வெறும் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக தான் நான் பட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு 1/2 hour கழிச்சிட்டு வந்து பார்க்கலாம். நான் வந்து ஃப்ரோசன் ப்ராக்கலி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் வேணாலும் எடுத்துக்கோங்க, எதனாலும் ஓகே. கொஞ்சோண்டு சால்ட் இப்போ போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ப்ராக்கலி கூட வேக வைக்கும்போது நல்லாயிருக்கும், உள்ளெல்லாம் நல்லா உப்பு இறங்கின மாதிரி இருக்கும். நீங்கள் கடைசியில் போட்டால் கொஞ்சம் உப்பு இறங்காத மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க, லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன், அப்புறமாவும் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன். ஆனியன் பொடி, வெங்காயம் பொடி. ஸோ ஜஸ்ட்டு ஷேக் பண்ணிக்கோங்க, நல்லா குலுக்கிக்கோங்க. குலுக்கிட்டு நம்ம இப்போ போய் ஸ்டீம் பண்ணுறது தான். ஒரு பாத்திரத்தை தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. இது கொதி வர டைமில் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்டெய்னர் மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் ஆவி பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணி வச்சு இந்த ப்ராக்கலி வந்து அதில் போட்டுடலாம். ஸோ இது ஃப்ரோசன்னால ஒரு 2 to 3 minutes ஸ்டீம் பண்ணால் போதும். ஏன்னா நல்லா தண்ணி காஞ்சி இருக்கிறதுனால 2 to 3 minutes போதும். ஃப்ரெஷ் ப்ராக்கலின்னா உங்களுக்கு 5 minutes ஆகும். இப்போ நான் ஒரு 2 to 3 minutes கழிச்சு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து ஒரு 30 minutes ஆகிடுச்சு எனக்கு வந்து ஃபிஷ்ஷு ஊற வச்சு. ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பேக்கிங் ஷீட் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அப்படியே போட்டிருந்தா கொஞ்சம் ஒட்டிக்கும். பேக்கிங் ஷீட் இல்லைனாலும் அப்படியே செஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை மீதில் இருக்க அந்த ஸ்டஃபிங் எல்லாம் மேலே போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அந்த லெமன் ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் மேலே போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் 400 degreeல வந்து ஒரு 10 to 15 minutes வேக வைக்கணும். உங்களோட அவனை பொறுத்து தான். சில அவன் வந்து சீக்கிரம் வெந்துடும், பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 7-8 minutes கழிச்சு நீங்கள் ஒரு தடவை திருப்பி போடணும். நான் இப்போ போய் வேக வச்சுட்டு நான் திருப்பி போடும்போது உங்களுக்கு எடுத்து வந்து காட்டுறேன். எனக்கு ஒரு 2 to 3 minutes ஆகிடுச்சு. நான் பார்க்குறேன் ரெடி ஆகிடுச்சான்ட்டு. பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா க்ரீனாக இருக்கணும். ப்ராக்கலி வந்து ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு தடவை நீங்கள் திறந்தும் பார்க்கலாம் குக் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு. தொட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துட்டா ரெடி ஆகிடுச்சின்ட்டு. இப்போ வந்து ப்ராக்கலி ரெடி ஆகிடுச்சு. நான் வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். உப்பு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா சரியாக இருந்தால் விட்டுடுங்க. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் பெப்பரும் போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா காரமாக இருக்கிறதுக்கு. நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் சீஸ் கூட போட்டுக்கலாம். பட் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனால சீஸ் தேவையில்லை, இதுவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து எனக்கு ஒரு 10 minutes ஆகிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு ஒரு பக்கம். நம்ம இப்போ வந்து திருப்பி போட்டுட்டு இன்னொரு தடவை குக் பண்ணலாம். நல்லா லெமன் வாசனை வந்துடுச்சு.
நல்லா ஸ்லோவாக திருப்பி போட்டுக்கோங்க, ஏன்னா உடஞ்சிடும். ஏன்னா ஆல்ரெடி இது குக் ஆகிடுச்சு. இப்போ போய் நான் ஒரு 2-3 மினிட்ஸ் நான் வச்சிடுறேன். எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் நான் வச்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள், கொஞ்சம் எல்லாம் குக் ஆகிடுச்சு, மேலே ப்ரௌனாகவும் ஆகிடுச்சு. நான் இப்போ உங்கள் வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு திரும்பி காட்டுறேன். இதோ நம்ம பண்ண ஸ்பைசி லெமன் கார்லிக் டிலாப்பியா ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டீம்டு ப்ராக்கலி ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஒரு லஞ்ச் மீல் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் டிலாப்பியா தான் வச்சு செய்யணுன்ட்டு இல்லை, நீங்கள் கேட் ஃபிஷ் வச்சும் செய்யலாம், சால்மன் ஃபிஷ் வச்சும் செய்யலாம். போன்லெஸ்ஸாக இருக்கிறதா வாங்கிக்கோங்க. போனாக இருந்தால் கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் அந்த முள் எடுத்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். போன்லெஸ்ஸாக இருந்தால் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் தின்னாக இருக்கிறதுனால 2 பக்கமும் நல்லா காரம் உப்பு எல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.